Good morning, children. Happy to welcome you all to the 4th standard English video session. We are stepping into term 2 through online class. Hope you are all safe and sound at home. Don't step out from your house unnecessarily. Let us enter into the class. Our first unit in English is affection. What does mean by affection? Affection is loving someone very much. Affection na பாசம் அப்படின்றது மீனிங் தமிழில். Like your parents do to you. They live for you, they care for you, they teach you good manners, they fulfill your dreams. Affection is more than the wealth. அஃபெக்ஷன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம வச்சுருக்க பாசம், நம்மளோட அப்பா அம்மா நம்ம மேலே காட்டுற பாசம், பிரியம், நாம் அப்பா அம்மா மேலே காட்டுற பாசம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சிப்ளிங்ஸ் மேலே நம்ம வச்சுருக்கிறது, அதுதான் அஃபெக்ஷன். அந்த அஃபெக்ஷன்றது நம்ம வச்சுருக்க சொத்து செல்வம் இதெல்லாம் காட்டிலும் ரொம்ப பெருசு. அதை பற்றின அந்த அஃபெக்ஷன் அப்படின்றத பற்றி தான் இந்த டாபிக், இந்த யூனிட்டில், இந்த யூனிட் 1ல் நாம் பார்க்க போகிறோம். லெசன், போயம் எல்லாம், சப்ளிமெண்ட்ரி ரீடர் எல்லாமே இந்த அஃபெக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். Our first lesson in this unit is Appa. Shall we move on this topic, children? First, we learn glossary. Receded means go or move back. பின்வாங்கிறது, உள்வாங்கிறதுன்னு அர்த்தம். கடல் தண்ணிலாம் உள்ளே போகுது சொல்லுவாங்க இல்லையா, அது. மேசிவ், லார்ஜ் ஆர் ஹெவி, மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். வில்ட், டு மூவ் ரேப்பிட்லி, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், வேகமாக ரவுண்டாக சுற்றுறது. வாஷிங் மிஷினில் இப்போ துணிலாம் போட்டால் சுத்தம் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறது, அதுதான் வில்ட். பேங்க்ட், டு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ்ஃபுல்லி அண்ட் நாய்ஸிலி, வேகமாக மோதுறது இல்லைனா வேகமாக அடிக்கிறது, அதுதான் பேங்க்ட். fainted, to lose consciousness, ஞாபகம் மயக்கம் அடைகிறது. fainted means to lose consciousness. in Tamil we say மயக்கம் அடைகிறது. rehabilitation, the action of restoring someone after a damage. that is, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருக்கு அப்புறமோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமோ அவங்களோட வீடு சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்த பிறகு அவங்கள போய் பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு பேர் தான் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுவாழ்வு ஆர் புனர்வாழ்வு. பிளாங்க்லி, வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷன், எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாமல் அப்படி இருக்கிறது, அதுதான் என்னது, பிளாங்க்லி, வெற்றாக. Keeraikuppam was a small coastal village near Nagapattinam. Keeraikuppam village is nearer to the sea. It is in Nagapattinam district. Even though the people in the village toiled in the seas every day, they lived happily. The people in the village were fishermen. They worked hard and earned little, but they lived happily. அந்த கீரைக்குப்பம் கிராமத்தில் இருக்க மக்கள் மீனவர்கள். அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. கோஸ்ட் மீன்ஸ் சி, கடற்கரை அப்படின்னு அர்த்தம். வில்லேஜ் மீன்ஸ் கிராமம். டாயில்டு, TOILED, டாயில்டு மீன்ஸ் உழைப்பு. It was pleasant Sunday morning in December. Just like any other day, the villagers had started their routine. A few of them had already left to the sea and the others were preparing to go to sea. It was Sunday morning in December. People started to do their routine. Routine means their daily activities. What do the fishermen do? They go to the sea to catch fish. Some fishermen already went to the sea. Some others were getting ready to go to sea. அது ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் மாதத்தில் இருக்க ஞாயிற்றுக்கிழமை. பீப்புள் வந்துட்டு அவங்களோட டெய்லி ஒர்க்கை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. சம் ஃபிஷர்மேன் மீன் பிடிக்க போயிட்டாங்க, சில பேர் மீன் பிடிக்க போகிறதுக்கு தயாராகிட்ருக்காங்க. மீனாஸ் ஃபேமிலி வாஸ் ஆல்சோ அட் த சீ ஷோர் டு see her father going to the sea. Meena is the main character in this lesson. She also went to the shore along with the family to bid farewell to her father. மீனாவோ அவளோட குடும்பமோ அவங்க அப்பாவை வழி அனுப்புறதுக்காக கடற்கரைக்கு போயிருக்காங்க. சீஷோர் மீன்ஸ் கடற்கரை. After the men sailed into the sea, the woman would return to other tasks that need their attention. The children would play under the coconut trees in the village. What happened in this paragraph? The woman returned to do their work after bidding farewell to the men. Children went to play under the coconut trees. அந்த ஃபிஷர்மென்லாம் கடலுக்கு போன பிறகு அந்த லேடிஸ் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. சில்ட்ரன், குழந்தைங்களாம் கோகோனட் ட்ரீ, தென்னை மரத்துக்கு கீழே விளையாட போயிட்டாங்க.
The bell was about to strike 8 times. The bell caretaker was ready to ring the bell. It was 8 o'clock in the morning, so the bell caretaker was ready to strike the bell 8 times. Just then, he saw that the sea water had receded a few hundred meters. Receded means go or moving back, பின்னாடி போறது. Soon, many in the village noticed the same. All the children and the villagers started running towards the sea. The bell caretaker and the village people saw that the sea water was going back few hundred meters. They had never seen like this before, so all the children and villagers went towards the sea. பெல் கேர்டேக்கரும் அந்த வில்லேஜ் பீப்புளும் அந்த சீ வாட்டர் வந்து 100 மீட்டர்ஸுக்கு பின்னாடி உள்வாங்கி போகிறத பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அது மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அதனால் அந்த வில்லேஜ் பீப்புளும் அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாரும் அந்த கடலை நோக்கி ஓடுறாங்க. ஓடி போய் அந்த நிகழ்வை பார்க்க போகிறாங்க. நோட்டிஸ் மீன்ஸ் வாட்ச், பார்க்குறதுன்னு அர்த்தம். டுவர்ட்ஸ்னால் நோக்கி. Meena and her mother also with them. The sea water continued to recede. All had gathered along the shore to see it. The bell hit 8 times. People now saw a wave far away in the sea. Excitedly, they pointed to the wave that was rising high in the sea. What happened in this paragraph? Meena and her mother were also there among the crowd. The sea water was receding, and that is going back continuously. After few minutes, they were able to see the wave coming far away in the sea, so they were happily pointed to the wave. மீனா அவளோட அம்மா அந்த வில்லேஜஸ் எல்லாரும் அந்த இன்சிடெண்ட், அந்த கடல் உள்வாங்குதலே அந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறதுக்காக கடல்கிட்ட எல்லாரும் கேதர் ஆகிருக்காங்க, ஒன்றா கூடியிருக்காங்க. திடீர்னு தூரத்தில் ஒரு வேவ் கடலை நோக்கி வர்றத அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த வேவை பாயிண்ட் அவுட் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. It was common for people to be excited by big waves in Kiraikuppam. Everyone was getting ready to brace the big wave that was coming towards them. That is, that village people have seen such a big waves many times, so they were getting to play in that big wave. And the village people already இது மாதிரி பெரிய waves நிறைய தரம் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வர அந்த பெரிய வேவில் பார்த்துட்டு விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. Little did they know that the wave was increasing in height and would seem to touch the sky as it neared them. It was now getting closer to the shore with a roar. What do you understand from this paragraph? But it was not a normal wave. It was getting increase in height and now it was coming nearer to the shore with a loud noise. Roar means a loud noise. அதாவது அவங்க நினச்ச மாதிரி எப்போவும் வர சாதாரண வேவ் கிடையாது. அது சீஷோர் கிட்ட வர அதனோட ஹைட்டில் என்ன ஆகிட்டே இருக்குது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ஸ்கையை தொடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஹைட்டில் வருது. இப்போ சீஷோர் கிட்ட ரொம்ப சத்தத்தோடு அந்த வேவ் வந்துட்டுருக்கு. Gazing at the wave far away, Meena's mother felt a sudden fear gripping her. She felt that something was wrong. She caught Meena by her hand and started running towards their home. The wave came closer to the shore and had crushed the fishing boats. Before they reached their home, the powerful wave had hit the village. What happened in this paragraph? On seeing that big wave, Meena's mother understood that something was wrong. So she started running towards their home along with Meena. Before they reached the home, the wave hit the shore and damaged the fishing boats and also it hit the village too. என்னாச்சு, மீனாவோட அம்மாவுக்கு அந்த வேவ் சாதாரண வேவ் இல்லை, ஏதோ சம்திங் தப்பாக நடக்க போகுது அப்படின்னு அந்த வேவை பார்த்ததும் மீனாவோட அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ மீனாவை கையில் பிடிச்சிட்டு அவங்க அம்மா அவங்க வீட்டை நோக்கி ஓடுறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அந்த பெரிய பிக் வேவ் என்ன பண்ணுச்சு, கடற்கரை கிட்ட வந்துடுச்சு. அங்கேருந்த ஃபிஷ்ஷிங் போட்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வில்லேஜ் கிட்டேயும் அந்த வேவ் ரீச் ஆயிடுச்சு. Crushed, crushed, crushed means damaged. Meena and her mother could hear their friends and family screaming all around them. The sea water entered the village and washed out the huts and boats. The water hit their hut too. Meena and her mother were separated and thrown off. Then slowly the water receded again into the sea.
Meena's mother gathered herself and searched for Meena. Screaming means crying loudly to show their emotions. அதாவது அழுகையோ இல்லை சந்தோஷத்தையோ பயத்தையோ வெளிப்படுத்துறதுக்கு சத்தமாக கத்தும் இல்லையா, அதுதான் screaming. So what happened in this paragraph? Meena and her mother heard the crying sound all around the place. Sea water entered the village and damaged huts and boats. Meena and her mother sank in the sea water and separated. After few minutes, sea water again went back into the sea. Meena's mother was searching for Meena now. மீனாவோ அவளுடைய அம்மாவோ அங்கே சுற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் அழற சத்தத்தை கேட்குறாங்க. சீ வாட்டர் என்ன ஆச்சு இப்போது, வில்லேஜ்குள்ளே வந்துட்டு வில்லேஜில் இருக்க ஹட்ஸ்ன்னு குடிசை போட் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுச்சு. வாட்டர் வந்து அந்த சீ வாட்டர் வந்து மீனாவோட ஹட்டையும் டேமேஜ் பண்ணிடுச்சு. மீனாவும் அவளோட அம்மாவும் தனித்தனியாக அந்த தண்ணி அந்த வாட்டர் ஃபோர்ஸாக வந்ததுலேயே அதில் தனித்தனியாக செப்பரேட் ஆகிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சீ வாட்டர் மறுபடியும் பின்னாடி பின்னாடி உள்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. மீனாவோட அம்மா இப்போ மீனாவை தேடிட்டு இருக்காங்க. It was then that the second massive wave hit the village. Meena's mother was washed away by the wave. Meena whirled through the water, struggling to breathe. One moment she was inside the water and all was dark around her. What happened to Meena's mother? Meena's mother was washed away by the second big wave. Massive means big. Meena was struggling in the sea water to breathe. She sank in the water and everything became dark around her. என்னாச்சு இந்த பேராகிராஃபில்? செகண்ட் மேசிவ் வேவ், பெரிய வேவ் செகண்ட் டைம் அந்த சீஷோரை ஹிட் பண்ணுச்சு. அதில் மீனாவோட அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்ணியில் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. மீனா அந்த தண்ணியில் மாட்டிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டா. அவளை ப்ரீத் பண்ணுறதுக்கு கூட அவளால் முடியல, ப்ரீத் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறா. தண்ணிக்குள்ளே மூழ்கின பிறகு எல்லாமே அவளுக்கு டார்க் ஆகிடுச்சு, எல்லாமே இருட்டாயிடுச்சு அவளுக்கு. In the next she could see the sky. The wave banged her to the trunk of a coconut tree. She wrestled the wave and firmly hugged the tree. Soon she fainted. Banged means what? Modradhu. Okay. So what happened in this paragraph? Now the sea water made Meena to float in the water and she caught hold the trunk of a coconut tree. She fought against the wave and she tightly held the tree. Then she became unconscious. Fainted means Fainted. Fainted means unconscious. இந்த பேராகிராஃபில் என்னாச்சு, மீனாக்கு மறுபடியும் அந்த வேவ் வந்துட்டு அவளை தண்ணிக்கு மேலே கொண்டு வருது. அவளை கொண்டு போயிட்டு அந்த கோகோனட் ட்ரீ மேலே மோதுது. அந்த ட்ரீயோட ட்ரங்க் அடிபாகத்தை மீனா என்ன பண்ணிட்டா, டைட்டாக பிடிச்சிக்கிட்டா, ஹக் பண்ணிக்கிட்டா. ஷி ரெசில் த வேவ். ரெசில்ட் மீன்ஸ் ஷீ இஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த வேவ். தென் ஷீ ஃபெயிண்டட் மீன்ஸ் பிகேம் அன்கான்ஷியஸ், மயக்கமாயிட்டா. When she woke up, she was in the hospital. After she recovered, they transferred her to a rehabilitation center. The center housed nearly 99 boys and girls. A kind-hearted official of the center was always very kind to the children. He often used to visit them. Someone has admitted her in the hospital. யாரோ அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. After she recovered, they transferred her to a rehabilitation center. ரெக்கவர்ட்னா உடம்பு சரியானதுக்கப்புறம் நார்மலான பிறகு ட்ரான்ஸ்ஃபர்னால் மாற்றிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே மாற்றினாங்க? டு அ ரீஹபிலிட்டேஷன் சென்டர். ரீஹபிலிட்டேஷன் சென்டர்னால் ஆல்ரெடி நம்ம மீனிங்கில் பார்த்துருக்கோம், புனர்வாழ்வு மையம். அதாவது இது மாதிரி டிசாஸ்டரில் மாட்டிக்கிட்டு வீடு ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்தவங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இவளையும் அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. த சென்டர் ஹவுஸ்டு நியர்லி 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் தேர் வேர் 99 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எ கைண்ட் ஹார்ட்டட் அஃபீஷியல் ஆஃப் த சென்டர் வாஸ் ஆல்வேஸ் வெரி கைண்ட் டு த சில்ட்ரன். அந்த ஹோமோட இன்சார்ஜ் வந்துட்டு ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் மேன், அதாவது ரொம்ப அன்பான மனுஷன். குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பிஹேவ் பண்ணுவார். he often used to visit them. அடிக்கடி அந்த குழந்தைங்கள வந்து அவர் பார்த்துப்பார். இன்சார்ஜ் அண்ட் his wife often carried Meena while they played with other children. அதாவது இன்சார்ஜும் அந்த அஃபிஷியல் இருக்கார்ல அவரும் அவரோட ஒய்ஃபும்
குழந்தைங்கள்லாம் விளையாடும் போது மீனாவை எப்பவும் தூக்கி வச்சிட்ருப்பாங்க. ஆல் த சில்ட்ரன் யூஸ்டு டு கால் தேம் அம்மா அண்ட் அப்பா. அந்த ஹவுஸில் இருக்க அந்த ஹோமில் இருக்க எல்லா குழந்தைங்களும் அந்த அஃபிஷியலையும் அவங்க ஒய்ஃபையும் அம்மா அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆஃப்டர் 3 years த அஃபிஷியல் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அந்த அஃபிஷியலை 3 வருஷம் கழித்து வேற ஒரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. He and his family continued to visit the center once a year for the next 5 years. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் அந்த அஃபிஷியலும் அவங்க ஃபேமிலியும் இந்த ஹோம்க்கு ஒன்ஸ் a year ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபேமிலியாக வந்து இந்த ஹோமில் இருக்க குழந்தைங்கள வந்து பார்த்துட்டு போவாங்க. மீனா நவ் ஓப்பன்ட் her eyes. இப்போது அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. her cheeks were moist. சீக்ஸ்னது கன்னம், மாய்ஸ்ட்னா ஈரமாக இருக்குது. ஏன்? பிகாஸ் she was crying, அழுதுன்ட்ருக்கா. all this seemed like it happened yesterday. இவ்வளோ இன்சிடெண்ட்டும் நேத்திக்கு நடந்த மாதிரி இருக்குது. the school bell rang and Meena wiped her cheeks to get ready for her English class. பட் ஹியர் மெனி இயர்ஸ் பாஸ்ட் அவே. நிறைய வருஷம் போயிடுச்சு. ஆனால் அந்த இன்சிடெண்ட்டெல்லாம் இப்போ தான் நேத்திக்கு நடந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல் பெல் அடித்ததும் அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இங்கிலீஷ் கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. மீனா வாஸ் குட் அட் ஸ்டடீஸ் அண்ட் நோ வாஸ் இன் 12th standard. மீனா நல்லா படிப்பா, ஸ்டடீஸில் ரொம்ப வெரி குட் கேர்ளாக இருக்கா. அண்ட் ஷி வாஸ் இன் 12th standard. இப்போது 12th standard படிச்சுட்டு இருக்கா. The teacher was teaching and Meena was writing her notes. கிளாஸ் மிஸ் அந்த இங்கிலீஷ் மிஸ் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மீனா நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. ஷீ தென் ஹர்ட் அ ஃபெமிலியர் வாய்ஸ் காலிங் ஹர் மீனு. ஃபெமிலியர் மீன்ஸ் ஏற்கனவே கேட்டு பழகின ஒரு குரல் வந்துட்டு மீனு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவளுக்கு கேட்குது. ஷீ raised her head to see. தலை நிமிர்ந்து யாருன்னு பார்க்குறா. She was surprised to see her father, the official, standing at the entrance. அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. யார் அங்கே நின்றுட்டு இருந்தது? அவள் அப்பான்னு கூப்பிடுற அந்த அஃபிஷியல். அவர் அங்கே கிளாஸோட என்ட்ரன்ஸில் நிற்கிறார். he was smiling at her. மீனாவை பார்த்து சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கார் அந்த அஃபிஷியல். she stared at him blankly for a few seconds with tears rolling down her cheeks. She jumped out of her bench and dashed towards him, calling up. Stared, S-T-A-R-E-D. Staredனா கொஞ்ச நேரம் அவரையே உத்து பார்த்துட்டுருக்கா. பிகாஸ் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷம் கழித்து அவரை பார்க்குறா இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து டியர்ஸ்னால் கண்ணீர், அவள் கண்ணிலேருந்து தானாக தண்ணி வருது. அதுக்கப்புறம் ஷீ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் அவர் பெஞ்சிலேருந்து எழுந்து அவர்கிட்ட ஓடி போயிட்டு காலிங் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அந்த அஃபிஷியலும் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். இவளும் அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த அஃபெக்ஷன் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருந்த அந்த அஃபெக்ஷன் கொஞ்சம் கூட குறையல. ஸோ அஃபெக்ஷன், பாசம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கு. அது வந்து நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராவேனா இருக்கலாம். ஸோ அவங்க மேலே வச்சுருக்க அஃபெக்ஷன் வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம அஃபெக்ஷனாக இருக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நம்ம வச்சுருக்க வெல்த், நம்ம பணம், பொருள், காசு அதெல்லாம் விட அஃபெக்ஷன், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க அந்த பாசம், அன்பு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் இந்த லெசன் மூலயமா நாம் தெரிஞ்சுக்கிறோம். Now we will read book back exercises. First one, fill in the blanks. Number 1, Meena's village was hit by waves on a dash. Answer is Sunday morning. Number 2, Meena was transferred to a rehabilitation center. Answer is rehabilitation center. The official's family visited the rehabilitation center for 5 years. Answer is 5. Number 4, the official and his wife liked Meena. 5th. Number 5, Meena studies in 10th standard, 12th standard. Next one is true or false. Number 1, Meena's father was a fisherman. Answer is true. Number 2, people ran off when the sea water receded. Answer is false. அந்த sea water உள்ளே போகும்போது அதை பார்க்குறதுக்காக ஓடி போனாங்க கடற்கரைக்கு, சீக்கு ஓடி போனாங்களே தவிர அதை பார்த்து பயந்து பின்னாடி ஓடல. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ்.
3 waves hit the village. How many waves hit the village? 2 waves, but here they have given 3. So answer is false. Number 4. The official visited the rehabilitation center daily. Daily வந்து பார்த்துட்டு இருந்தார் official இல்லை. So answer is false. Number 5. The official was transferred to another district. Answer is true. Now we are going to learn question and answer. First one, where is Keeraikuppam located? Where is Keeraikuppam located? Answer is Keeraikuppam is located in Nagapattinam district. What is the spelling for Nagapattinam? Nagapattinam. Nagapattinam district. 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 Keeraikuppam is located in Nagapattinam district. Number 2. What were the people excited about? The people were excited about the massive wave. The people were excited about the massive wave. Number 3. Which disaster had hit the village? Which disaster had hit the village? Tsunami had hit the village. Tsunami had hit the village. Tsunami. Tsunami had hit the village. Who showed love and care? Who showed love and care to the children? The official showed love and care to the children. Who showed love and care to the children? The official showed love and care to the children. Official, what is the spelling for official? Official. Official. The official showed love and care to the children. Fifth question, why did Meena call the official Appa? Meena called the official Appa because he was kind to the children. Why did Meena call the official Appa? Meena called the official Appa because he was kind to the children. Number 6. Do you think we need to be a family to care for others? அடுத்தவங்களை நம்ம கேர் பண்ணணும்னா ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. No, I don't think we need to be a family to care for others. What is the answer? No, I don't think we need to be a family to care for others. Alphabet T opposites. Number 1, dark, light. Dark, light. Number 2, pleasant, unpleasant. Pleasant, unpleasant. Yesterday, today. Yesterday, today. Dry, wet. Dry, wet. Dryனா காஞ்சு போயிருக்கிறது, வெட்டுனா ஈரமாக இருக்கிறது. Next, alphabet E, dictation words. Alphabet E, dictation words. Number 1, village. Village, village. Number 2, shore. Shore, shore. Number 3, coastal. Coastal, coastal. Number 4, coconut. Coconut, coconut. Number 5, strike. Strike, strike. Number 6, gathered. Gathered, gathered. Number 7, transfer. Transfer, transfer. Number 8, entrance. Entrance, entrance. Number 9, cheeks. Cheeks, cheeks. Number 10, moist. Moist, moist. Moist, moist. Children, watch this video twice or thrice and understand this lesson well and learn the book back exercises and copy down these exercises in your classwork notebook neatly. Okay children, thank you. We will meet in the next class. Bye.